டியூப் தமிழ் நேர்களுக்கு வணக்கம். சமூக வலைத்தளங்களில் அதிகரித்து வரும் இணைய மிரட்டல், பரிதாபமாக உயிரிழந்த 2 பெண்கள். சமீப காலமாகவே சமூக வலைத்தளங்களின் பயன்பாடானது அதிகரித்து வருகின்றது. இதனால் பல்வேறு விதமானோர் மன உளைச்சலுக்குள்ளாகி இறப்புக்குள்ளாகியும் வருகின்றனர். இந்த நிலையில்தான் சமூக வலைத்தளங்களில் செய்யப்பட்ட இணைய மிரட்டல் காரணமாக 2 பெண்கள் தமது உயிரை மாய்த்துள்ளார்கள். இது குறித்து தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைத்தளங்களில் போலி கணக்குகளை உருவாக்கி அதன் மூலம் ஒருவரை மன உளைச்சலுக்குள்ளாக்கி அவரை தவறான முடிவெடுக்கும் செயற்பாடானது அதிகரித்து வருகின்றது. அந்த வகையில் தான் தற்பொழுது கேரளாவை சேர்ந்த பெண்ணொருவரும் மலேசியாவை சேர்ந்த பெண்ணொருவரும் சமூக வலைத்தளத்தில் செய்யப்பட்ட மிரட்டலின் ஊடாக தம்முடைய உயிரை மாய்த்து கொண்டார்கள். இந்த சம்பவமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதன்படி கேரளாவை சேர்ந்த ஆதித்யா நாயர் என்பவர் இன்ஸ்டாகிராமில் அதிகமான ஈடுபாடு கொண்டவராக இருந்திருக்கின்றார். இதன் காரணமாக அடிக்கடி ரீல்ஸ் வீடியோக்களை செய்து பதிவிட்டு வந்ததோடு இவருக்கென்று ரசிகர்களும் காணப்பட்டிருக்கின்றார்கள். எனவே இன்ஸ்டாகிராமில் பிரபலியமான இவர் ஒரு இளைஞனுடன் நட்பாகி பழகி வந்திருக்கின்றார். பின்னர் இருவரும் ஒன்றாக சேர்ந்து ரீல்ஸ் வீடியோக்களை செய்து பதிவிட்டு வந்திருக்கின்றார். இப்படி இவர்கள் ரீல்ஸ் வீடியோ செய்து ரசிகர்களின் வரவேற்பை பெற்று வந்திருந்த நிலையில் சமீப காலமாக அந்த பெண்ணுக்கும் இளைஞனுக்கும் இடையில் விரிசல் ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் அந்த பெண் தனியாகவே இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வீடியோக்களை செய்து பதிவிட்டு வந்திருக்கிறார். இந்த நிலையில் அந்த இளைஞனின் ரசிகர்கள் மற்றும் நண்பர்கள் சேர்ந்து அந்த பெண்ணை இணையதளத்தின் மூலம் போலி கணக்குகளை உருவாக்கி மிரட்டியுள்ளார்கள். இதனால் மன உளைச்சலுக்குள்ளான ஆதித்யா நாயர் கடந்த மாதம் 10ஆம் தேதி தவறான முடிவெடுத்திருக்கின்றார். இருப்பினும் காப்பாற்றப்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்திருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி கடந்த 16ஆம் தேதி இறப்புக்குள்ளானார். இவரது இறப்பானது அவரது நண்பர்களையும் குடும்பத்தையும் சோகத்துக்குள் உள்ளாக்கியுள்ளது. இதனையடுத்து தற்பொழுது மலேசியாவை சேர்ந்த 29 வயதான ராஜேஸ்வரி அப்பாஹி என்பவரும் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமூக வலைத்தளங்களில் அதிக ஈடுபாடு கொண்டிருந்தது போல சமூக சேவையிலும் இவர் அதிக ஈடுபாடு கொண்டவராகவே இருந்திருக்கின்றார். இதனால் சமூக வலைத்தளங்களில் போலி கணக்குகளை உண்டாக்கி இவருக்கு கொலை மிரட்டல்கள் மற்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். மேலும் இவருடைய புகைப்படங்களை தவறாக சித்தரித்து போலி கணக்குகளில் வெளியிட்டு வந்திருக்கின்றார்கள். இதனால் மன உளைச்சலுக்குள்ளான ராஜேஸ்வரி தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளார். இந்த சம்பவமானது அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. இதனால் போலீசாரும் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றார்கள். இவ்வாறு சமூக வலைத்தளங்களில் போலி கணக்குகளை உருவாக்கி ஒருவரின் மனதை காயப்படுத்தி அவர்களை தவறான முடிவெடுக்க வைக்கும் அளவிற்கு செயற்படுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் போலீசார் தெரிவித்து வருகின்றார்கள். வளர்ந்து வரும் உலகில் கைத்தொலைபேசியின் பாவனையானது அதிகரித்து விட்டது. இதனால் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எந்நேரமும் தொலைபேசி பாவிப்பதையே அதிகமாக கொண்டிருக்கின்றார்கள். மேலும் குறிப்பாக சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் தம்முடைய வாழ்க்கையானது தொலைபேசிக்குள்ளே அடங்கி இருப்பதாக நினைத்து பல்வேறு விதமான தவறான முடிவுகளை எடுத்து வருகின்றார்கள். கூடுதலாக இளைஞர்கள் ரீல்ஸ் வீடியோக்கள் செய்வதில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பதன் காரணமாகவும் மற்றவர்கள் தம்மை ரசிக்க வேண்டும், தமக்கென ஏராளமான ரசிகர்கள் இருக்க வேண்டும் என்றும் என்ற ஒரு ஆவலில் தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். கூற வேண்டும் என்றால் நடிகர் நடிகைகளைப் போல தாமும் இருக்க வேண்டும் என்று பல்வேறு விதமான ரீல்ஸ் வீடியோக்களை, அதாவது ஆபத்தான ரீல்ஸ் வீடியோக்களை செய்து வெளியிட்டும் வருகின்றார்கள். இதனால் பல்வேறு விதமானோர் உயிரிழந்தும் வருகின்றார்கள். எனவே எப்பொழுதும் குழந்தைகள் மற்றும் சிறுவர்களிடையே அவர்களுடைய பெற்றோர்கள் கவனத்தில் இருக்க வேண்டும். முக்கியமான தேவைகளுக்கு மட்டும் கைத்தொலைபேசியை பாவிப்பதற்கு அவர்களுக்கு ஊக்குவிக்கப்பட வேண்டும். மேலும் கைத்தொலைபேசியை அதிகமாக பாவிப்பதும் மன உளைச்சலுக்கு ஒரு காரணமாகவே காணப்படுகின்றது. இதோடு இளைஞர்களும் அந்த கைத்தொலைபேசிக்குள்ளே தம்முடைய வாழ்க்கை அடங்கி விட்டதாகவும் எண்ணி தம்முடைய வாழ்க்கையை தவறான வழியில் இட்டு செல்கின்றார்கள் எனலாம். இவ்வாறு அடுத்தவர்களின் வாழ்க்கையை நாசமாகும் கயவர்களுக்கு சரியான தண்டனை வழங்க வேண்டும் என்றும் சமூகவாசிகள் தெரிவித்து வருகின்றார்கள். எந்த விடயமாக இருந்தாலும் அதில் அளவோடுதான் இருக்க வேண்டும். இதுபோன்ற இன்னும் ஒரு முக்கியமான தகவலுடன் மீண்டும் சந்திக்கின்றேன்.